ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பர்னேஸ் மைண்ட் வே. ரெட் கார் தியரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஃபேமிலி, நம்ம வீட்லேயோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா இல்லை லைக் ஏதாவது சம்திங் நம்ம ஒரு ரெட் கலர் கார் வாங்கணும் அப்படின்ற ஒரு இன்ஃப்ளூயன்ஸிங்குள்ளே நம்ம இருக்கோம்னு வச்சுக்கோம். இந்த மைண்டாகவே நம்ம திரிகிறோம். ஸோ ரெட் கலர் கார் அப்படி இருக்கும்போது இத்தனை நாள் நம்ம ரோட்டில் நடந்து போயிருப்போம். இத்தனை நாள் நிறைய ரெட் கலர் காரை பார்த்துருப்போம். ஆனால் எதையுமே நம்ம நோட்டீஸ் பண்ணியிருந்திருக்க மாட்டோம். ஒரு நோட்டீஸ் ஆகிருக்காது. ஆனால் இந்த ஈவெண்ட் ரெட் கலர் கார் அப்படின்ற அந்த டாக்கு நம்ம ஃபேமிலிலையோ நம்ம ஃப்ரெண்ட்ஸோ யார்கிட்டயோ பேசி கேட்டதுக்கு அப்புறத்தில் இருந்து நம்மளுக்கு அது மேலே நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்த மாதிரி கரெக்டாக. ஸோ அப்போ சுற்றி இருக்க எல்லாமே போகிறது ஃபுல்லாமே ரெட் கலராக நம்ம கண்டுக்கு தெரியும். லைக் என்ன சொல்கிறேன்னா, ரெட் கலரை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அதாவது ரெட் கலர் மட்டுமே நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு என்ன ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப சிம்பிள். அதாவது லாஜிக்கலாக பார்த்தோம்னா ஓகே, நம்ம நினச்சோம் மேனிஃபெஸ்டேஷன் படி அந்த விஷுவலேஷன் படி நினச்சோம், நம்மளுக்கு யூனிவர்ஸ் கொடுத்துருச்சு அப்படின்றது லாஜிக்கல் பேட்டர்ன். ஓகேவா? பிலீஃப் சிஸ்டம் கரெக்ட். ஆனால் ப்ராக்டிக்கல் என்ன தெரியுமா? பிரெயின். அதாவது நான் ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த தேவையான ஆப்பர்ச்சுனிட்டிஸை அது எனக்கு ஃபில்டர் பண்ணி தருது. ஸோ இப்போ இத்தனை கலர் கார் போனாலும் எனக்கு ரெட் கலர் கார் தான் இம்பார்ட்டன்ட். அப்போ எனக்கு அதை மட்டும் கொடுன்னு சொல்லிட்டு நான் அதுக்கு ஆர்டர் பண்ணுற மாதிரி சப்கான்சியஸாக அதுக்கு நான் பழக்கப்படுத்துகிறேன். நீ இப்படி தான் இருக்கணும். இது எல்லாமே இங்கேருந்து வருது ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்ல வர்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது யூனிவர்ஸ் இல்லையா, மேனிஃபெஸ்ட் கிடையாது, அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாமே இங்கே இருந்து தான் அங்கே வெளியே போகுது. இந்த சொல்லுவாங்களே பிண்டத்துக்குள்ளே அண்டம், அண்டத்துக்குள்ளே பிண்டம், அந்த லாஜிக், அந்த கான்செப்ட் தான். ஸோ இப்போ லாஜிக்கலாக நம்ம நினைக்கிறோம் நம்மளுக்கு யூனிவர்ஸ் கொண்டு வந்து சேர்த்துருச்சு கரெக்ட். ஆனால் ப்ராக்டிக்கலாக என்னென்னா பிரெயின், நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் எல்லாத்தையும் அது கவனிச்சுக்கிட்டே இருக்குது. நம்ம என்ன பிடிக்காது. இப்போ ரொம்ப சிம்பிள். இதே கான்செப்ட் தான் நம்மளோட இன்ஸ்டா அல்காரிதம், யூடியூப் எல்லாமே ஃபாலோ பண்ணுது. நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதையே ரிப்பீட்டடாக ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளுக்கு பிடிச்சதை தான் இங்கே செய்யும். நம்ம அதுக்கு ஆர்டர் பண்ணி பழக்கப்படுத்தணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா கண்டதுக்கு ரீஸு அது இதுன்னு ஏதோ தேவையில்லாததெல்லாம் இதுக்கு பிடிக்க வச்சு பழக்கப்படுத்தி விட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாத மாதிரி நம்ம கொண்டு போய்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை கண்ட்ரோல் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக அவுட்டர் வேர்ல்டு, இன்னர் வேர்ல்டை கண்ட்ரோல் பண்ண அவுட்டர் வேர்ல்டு ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். ஓகே, தேங்க்யூ ஆல். என் அலைகள் ஓய்வதில்லை. லவ் யூ ஆல்.